என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னாதான் இருக்காங்க. நம்ம ஹீரோவை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்றா. அப்பவும் ஹீரோ என்ன சொல்றானா, இத பார், நீ இப்பதான் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்க, இதெல்லாம் தப்பு. எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற? உனக்கு என்ன தேவைன்றதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமாங்க, நம்ம ஹீரோயின் வந்து காலேஜ் இப்பதான் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கா. அதுவும் வந்து மெடிக்கல் காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கா. இவளோட பேரு வந்து சூசன். இவ வந்து என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு இப்போதைக்கு வேற வழி தெரியல. உங்க கூட நான் வந்துட்டு இருந்தேன் அப்படின்னா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனாலதான் வந்துட்டு உங்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நான் எந்த வகையில உனக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். அது எல்லாத்தையும் நாளைக்கு காலையில உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாளா. அப்பவும் ஹீரோக்கு மனசு கேட்க மாட்டுது. இல்ல வேண்டாம், இது தப்பா இருக்கு, நான் கண்டிப்பா இதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் தான் வந்து ஹீரோவை ஃபோர்ஸ் பண்றா. அதோட மறுநாள் காலையில தான் காட்டுறாங்க. ஹீரோயின் உருண்டுகிட்டே வந்து கீழே விழுந்துடுறா. முட்டியெல்லாம் அடியே பட்டுடுது. அந்த அளவு தூங்கிட்டா போல. அப்ப உடனே வந்து ஹீரோ கேக்குறான், இப்பவாது என்னன்னு சொல்லி நம்மளோட டீலிங்க முடிக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ கண்டிப்பா அங்கிள், உங்களுக்காக தானே நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது, என்னது அங்கிளா? நான் உனக்கு அங்கிளா? நம்ம 2 பேரும் வந்து அந்த அளவு க்ளோஸ் எல்லாம் கிடையாது. நீ என்ன அங்கிள்னு கூப்பிடுற அளவுக்கு அப்படின்னு சொல்லி திட்டுறான். உடனே சரி சரி ஓகே லாயர் சார் அப்படின்னு சொல்றா. ஆமாங்க, நம்மளோட ஹீரோ வந்து ஒரு பெரிய லாயர். அப்பதான் ஹீரோயின் வந்துட்டு அவளோட பிரச்சனை என்ன அப்படின்றத சொல்ல வரா. என்னோட தம்பி வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையா கோமால இருக்கான். அவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு அநியாயம் நடந்துருச்சு. ஆனா அவனோட சைடுல யாருமே நிக்கிறதுக்கு ஆள் இல்ல. தயவு செஞ்சு நீங்க தான் வந்து அவனோட கேஸ எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஒரு கேஸுக்கு நான் எவ்வளவு வாங்குறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நக்கலா கேட்கும் போது அதுக்குதான் அவ சொல்றா, அதனாலதான் நேத்து நைட்டு நான் உங்க கூட இருந்தேன். ஏன்னா எனக்கு காசு கொடுக்கறதுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. நானும் ஸ்டூடெண்ட், என்னோட தம்பி என் தங்கச்சி எல்லாருமே ஸ்டூடெண்ட். எனக்கு ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான் இருக்காங்க. அவங்களாலையும் சம்பாதிக்க முடியாது. எனக்கு வேற வழி தெரியல என் தம்பி தங்கச்ச காப்பாத்துறதுக்கு. தயவு செஞ்சு இந்த ஒரே ஒரு வாட்டி ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இருந்தாலும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்றதுல ஹீரோக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னா காசெல்லாம் வரப்போறது இல்ல இல்லையா? அதனால அவன் என்ன சொல்றான்னா, கண்டிப்பா வந்துட்டு உனக்கு நான் ஹெல்ப் பண்றதுல எனக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆனா உனக்கு அகைன்ஸ்டா இருக்காங்க பாத்தியா பர்சன்ஸ், உன் தம்பியை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாங்களே, அவங்களுக்கு எதுனா நான் வேலை செஞ்சேன்னா எனக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் நான் சொல்றேன், நீங்க என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். தயவு செஞ்சு வந்துட்டு நீங்க எனக்காக என் தம்பிய காப்பாத்துங்க. எனக்கு அது மட்டும் போதும். நான் என்ன வேலை செய்யறதுக்கு வேணாலும் கடமைப்பட்டிருக்கேன். நீங்க எனக்கு அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இந்த ஒரே ஒரு தடவை தான். இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்ன டார்ச்சர் பண்ணவே கூடாது. இந்த ஒரே ஒரு ஹெல்ப் தான் பண்ணுவேன் அப்படின்னும் போது, ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம். ஐயோ நீங்க சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க இன்னும் ஒரே ஒரு வாட்டி சொன்னீங்கன்னா இதை நான் வந்து வீடியோ